ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் சிசி வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ். மான்ஸ்டர் சிசி டீமை தான் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கோம். டாஸை வின் பண்ணதோட சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 bowler யூஸ் பண்ணணும். இப்போ திருப்பூர் மேக்ஸிமஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ சிவலி ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட சபரி வந்திருக்காரு மான்ஸ்டர் டீமுக்காக. அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. முதல் பந்தே பெரிய ஷாட்டா மாத்திருக்காரு. பிக்கஸ்ட் 6. அவர் ஃபேவரட் ஷாட்டுங்க இது. லெக் ஸ்டம்ப்ல ஸ்ட்ராங்கா ஆடுவாரு. செகண்ட் ஒன் பியூட்டி ஆஃப் ஹிட். இந்த தடவை கண்ட்ரி திசையில பேக் டு பேக். இங்க 2-6 சந்திச்ச 2 பந்துலையும் 2-6 புது மாப்பிள்ளைன்னு சொல்லலாம். ரீசெண்டா இப்பதான் ஒரு 10 நாள் முன்னாடி கல்யாணம் ஆச்சு. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் இந்த பந்து 6 இருந்தார். வெல் பிளேட். வந்த திசையில ஒரு ஏலனி சீவல் லேட் கட்டுக்கு போனாரு. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல கண்டிப்பா பவுண்டரி போய்டும் நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். இல்ல கிடையாது, பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. 3 பந்துல குயிக்கரா 16 ரன் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸ்லாட்டில் இருந்த பந்து பிக்கஸ்ட் 6ங்க. எங்கேயோ போயிருச்சு. மேக்னிஃபிசியன்ட் ஷாட்னு சொல்லலாம். 3வது 6 இந்த ஓவர்ல. As 2 more. ஃபுல் டாஸ் பால். இந்த தடவை ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போறீங்களா, இந்த ஆஃப் ஸ்டம்ப்ல ஆடுறங்கிற மாதிரி. இதுவும் பவுண்டரியான்னு பார்ப்போம். தேக்கிட்டாருங்க. 2 ரன். சோ போற பால் பீமர்னோ, அது காரணமா ஃப்ரீ பால். தே உடம்ப உரசி போடப்பட்ட பந்து முதல் டாட் பால். லாஸ்ட் ஒன் மோர். ஆஃப் ஸ்டம்ப் நோக்கி, ஆனா அங்க ஃபீல்டர் ரிவர்ஸ்ல ஓடுனாரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருச்சு. பம்ப் ஆகி ஃபீல்டரை ஏமாத்திருச்சு. இந்த ஓவரில் வர 2வது 4. 3-6 2-4ன்னு பெரிய ஓவருங்க அது. ஸோ ஒரு ஓவர் முடிவுக்கு 29. செகண்ட் பவர் பிளே ஓவர் போட கோகுல் வந்திருக்காரு. யங்ஸ்டர் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். முதல் ஓவருக்கும் சேர்த்து போடணுங்கிற மைண்ட் செட்டோட. ஸோ இங்கே தமிழ் பேட்டிங் ஸ்ட்ரைக்ல திருமண பக்கமாவே போட்டாரு. சென்ஸ் ஆஃப் பவுலிங் பார்க்க முடியுது. இங்கே பேக்கிங் ஓவரா இருக்குமான்னு பார்ப்போம். செகண்ட் ஓவர் டவுன் த ட்ராக் போனாரு. சான்ஸ் ஃபார் பெரிய ஓபன். அப்படிங்கிறப்போ 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு. தமிழ் பேட்ல இருந்து ஒரு 4. தேர்ட் ஒன் ஸ்விட்ச் ஹிட். அட்வான்ஸா போயிட்டாரு. ஒரு அப்பீல் எடுத்தாங்க. லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல டவுன் த விக்கெட். உள்ள ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கைக்கே போகும். இதுவும் ஒரு சிங்கிள் டைரக்ட் ஹிட்டுங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 2 ரனுக்கான ஓட்டம் ஸ்டெம்ப்ல பட்டதுனால இன்னொரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஒரு 4 வந்திருந்தாலும் வெறும் 7 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காரு. கம்பேக்கிங் ஓவர். 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 36 ரன். நோ விக்கெட் திருப்பூர் மேக்ஸிமஸ். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஹரி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து வான உயர சென்ற பந்துன்னு சொல்லலாம். அங்க ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. மரத்தை தாண்டிருச்சுங்க. அனதர் 6 சிவிலியான் ஃபயர் பீஸ்ட் மோடுன்னு சொல்லலாம் இந்த செமிஃபைனல்ல. செகண்ட் ஒன் டேக்கனுங்க. இங்க பெரிய விக்கெட். சிவலியோட விக்கெட் பறி போகுதுன்னு சொல்லலாம். டவுட்டடா ஒரு ஷாட் ஆனாரு. நல்லா பிடிச்சாருங்க அந்த பவுலர். ஹைட்டா யூஸ் பண்ணாரு. முதல் பிரேக் த்ரூ. ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேனா விக்கி. ஸோ ஆல்ரவுண்டர் விக்கி. ஸோ இப்போ ISPL விக்கின்னு ப்ரொமோஷன் அப்படி கூட சொல்லலாம் ஒரு பக்கமா. இன்சைடு எட்ஜுங்க. எஸ் பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. ஸோ இங்க பவுலர் முகத்துல அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா பெரிய விக்கெட் எடுத்திருக்காரு. இம்ப்ரெசிவ் பவுலிங் எஃபர்ட்டுங்க உண்மையாவே இந்த பவுலர். அடுத்த நீ பேட்ஸ்மேன் மாத்துகை ரஞ்சித் வந்திருக்காரு. பவுலர் என்ன ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டா இருந்தார். அப் டு விக்கெட்டை பத்தி யோசிக்கவே இல்லைங்க இந்த பேட்ஸ்மேன். எங்கேயோ போயிருக்கு. பிளாட்டா போச்சு. ஒரு 6 மாத்துக்கை ரஞ்சித் பேட்ல இருந்து. போன பால் வைடு. அப்படிங்கிறப்போ டீம் 50 16 பால்ல 50 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்த பந்து இந்த தடவை கொஞ்சம் முன்ன போட்டாரு. ஷார்ட் தடுமனா இருந்த ஃபீல்டர் அப்பதான் சொன்னாரு கொஞ்சம் 6 அடி முன்னாடி போடு விக்கெட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இவர் தான் அவரு. அதே மாதிரி இங்க நடந்திருக்கு. 6 அடிச்ச பேட்ஸ்மேனை ஆட்டம் அழகா செஞ்சிருக்காரு இந்த பவுலர். 3 காஸ்ட்லி விக்கெட்டுங்க இந்த பவுலருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் மண்டோட் பிரவீன்.
ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. ஆஃப் ஸ்டெம்ஸ்ல ஆட பார்த்தாரு. டாட் பாலா மாறும். ஃபீல்டர் வந்தாரு பந்துக்கு. 3 ஓவர் முடிவுல டீம் 50. 3 விக்கெட்ல இருந்து திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸோ பவுலிங் அண்டியில் கோகுல் லெஃப்டி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். திருமுனை பக்கமா கிடையாதுங்க. பாடி லைன்ல போட்டிருக்காரு. டாட் பால். ரிசல்ட் பாசிட்டிவா இருந்திருக்கு. செகண்ட் ஓவர். டவுன் த ட்ராக் போனாரு. ஒரு விளாசுனாருங்க. கிளியர் ஹிட் மேக்ஸிமம் போயிருக்கு. 6. கண்ட்ரி திசையில மண்டவட்டி பேட்ல இருந்தும் ஒரு 6 வந்துருச்சு. இந்த ஓவர்ல வர 2வது 6. ஃபுல்லா ஸ்டெம்ஸா ஓபன் பண்ணி ஆஃப் ஸ்டெம்ஸ்ல வித் இருந்துச்சு. எஸ் இன்டு தி ஃபேன்ஸ். 6. இந்த ஓவர்ல வர 3வது 6. மண்டவட்டி பேட்ல இருந்து 2வது 6. இந்த தடவை லெக் ஸ்டம்ப்ல ஒரு கூட்டலுக்கு போக பார்த்தாரு. உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் டாட் பால். கம் பேக்கிங் பால். 4 ஓவர் முடிவுக்கு 69. 3 விக்கெட்ல இருந்து திருப்பூர் மேக்ஸிமஸ். நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அருண் வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். டவுன் த விக்கெட் போய் பந்த திசையிலேயே பேட்டை மட்டும் விசிறினாருங்க. கிளியர் ஹிட் கரையை தாண்டி இருக்கு. 6. அனதர் 6. பவுலர் காட் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஓரத்துல இருந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபிளாட்டா போச்சுங்க. குவாலிட்டி ஹிட். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்னு சொல்லலாம். 6க்கு அப்புறமா ஒரு 4. ஸ்டெம்ஸா ஓபன் பண்ணி லாங் ஆஃப்ல இது நம்ம கேட்ச் நினைக்கிறேன். எஸ் ஹைட் மேன். அவர் ஹைட்டை யூஸ் பண்ணி புடிச்சிட்டாரு. பேட்ஸ்மேன் வெளியே நடந்துட்டாரு. நல்ல கேமியோ. உள்ள வந்ததுல இருந்து நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ணாரு மண்டவட்டு பிரவீன். அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ஹார்ட் ஹிட்டர் பாலா ISPL பாலாவா மாறி உள்ள நிக்கிறாரு. இங்க லாஸ்ட் 2 மோர். முதல் பந்து பிளாட்டா. ஃபீல்டர் கையில அவரையும் தாண்டிச்சான்னு பார்த்தா புடிச்சிட்டாருங்க. 1 பவுன்ஸ்ல சிங்கிள். லாஸ்ட் 1 இந்த ஓவர்ல ஸ்விட்ச் கிட்ட முயற்சி. பேட்ல நிக்கிறச்சு. 2 ஓவர்ல டாட் பால். 5 ஓவர் முடிவுக்கு 81. 4 விக்கெட்ல இருந்து. அடுத்த நியூ பவுலர் கங்காதரன் வந்திருக்காரு. அறிமுக பவுலர். டாப் பேச்சிங்க. இங்கே பவுலரே பிடிச்சிருவாரு. எஸ் நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. அவரும் கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு பாலாவோட விக்கெட் எடுத்ததுக்கு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ். ஆஃப் ஸ்டெம்ஸ்ல போட்டாரு. நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல அந்த ஃபீல்டர் பிடிக்கிற 2வது கேட்ச் நினைக்கிறேன். வந்த உடனே நாகராஜ் காலி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி கவி வந்திருக்காரு. ஸோ பவுலர் என்ன ஹேட்ரிக் இந்த பந்து விக்கெட்டா இருந்தால். ஃபுல் ஷாட்டுக்கு போனாரு. அங்க ஃபீல்டர் உள்ளே வச்சிருக்காங்க. ரன் அவுட் அப்பீல் எடுத்தாங்க. நாட் அவுட். சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் முன்னாடி விட்டார்னா பம்ப் ஆகும். எஸ் அதுதான் அங்க நடந்திருக்கு. பவுண்டரி போயிருக்கு. கவி பேட்ல இருந்தும் ஒரு 4 வந்துருச்சு. பெரிய ஷாட்டுங்க. நல்ல டைமிங் இருந்துச்சு. பேக் ஃபுட் புல்லில் ஒரு 6. கவி பேட்ல இருந்து அந்த 4க்கு அப்புறமா உடனே கியரை சேஞ்ச் பண்ணாரு. டவுன் த ட்ராக். கண்ட்ரி திசை. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பா ஃபேவரா இருக்கும். கரையை தாண்டி இருக்கு. பேக் டு பேக் இங்க 6. டி-ஷர்ட் நம்பர் 45 கவி பேட்ல இருந்து. 6 ஓவர் முடிவுல 97 ரன் ஆடி இருக்காங்க. 3 more to team 100. இந்த செகண்ட் ஓவர் போட ஹரி வந்தாரு. உடனே ஒரு கொடியேத்தம். எங்கேயோ போயிருக்கான ஃபீல்டரால வர முடியாது. பவுலருக்கு நடுவுல பிச் ஆயிருச்சு. பவுலருக்கும் ஃபீல்டருக்கும் 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. டீம் ஸ்கோர் 99. 1 more to team 100 அப்படிங்கும்போது செல்லமா தட்டினாரு உள்ள வந்த பந்த. சிங்கிளோட டீம் 100. கவி ஸ்டேக்ல 3rd one. டாப் பேஜ்ங்க. கீப்பர் பிடிச்சிருவாரு. கோகுல் இருக்காரு. நல்ல டேக்கன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஷான். ஆஃப் கட்டர். கேப்ல பாப்போம். அங்க ஃபீல்டர் விட்டு பிடிக்க பாக்குறாரு. சிங்கிள். லாஸ்ட் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. ஃபிளாட்டில் இருந்த பந்து. ஆனா ஃபேஸ்ல சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. ஃபீல்டர் ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணல. ஆனாலும் வந்துட்டாரு. 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. 3 ரன் ஒண்ணா ரன் அவுட் ஆமாரும். எஸ் 2 ரன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 7 ஓவர் முடிவுல 104 ரன் ஆடி இருக்காங்க. 105 டார்கெட் ஃபார் மான்ஸ்டர் சிசி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல ஹரி இருக்க போறாரு. இங்க உட்கார்ந்திருக்காரு. சபரி நான் ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் போட குன்னத்தூர் விஜய் வந்திருக்காரு. அவங்கள மாதிரி இவங்களும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஓவர் தைக்கல. ஃபர்ஸ்ட் ஒன்
இன்சைட் எட்ஜ் பக்கத்துல போச்சு. லக்கிலி இங்க ஒரு 4 சேரும். கொல்லவாச பக்கமா செகண்ட் ஒன். வெல் பிளேடுங்க. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. குவாலிட்டியான ஷாட். அடிச்ச உடனே இங்கே நின்று ரசிக்கிறாரு இந்த பவுண்டரியை. இதுக்கு முன்னாடி எட்ஜ் அடிச்சு போகலாம், இந்த தடவை நான் கரெக்ட் ஆடுவேங்கிற மாதிரி ஆடி இருக்காரு. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக் இந்த பந்து நாளா இருந்தால் ஏறி போய் ஒரு கூட்டினாரு. அங்க ஃபீல்டர் கவி குத்தி பிடிச்சிட்டாரு. 1 பிச் நாட் அவுட். அதனால டாட் பால். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சபரி அந்த முதல் பந்து நல்ல ஷாட்டுங்க. நல்ல கனெக்ஷன். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். எஸ் கிளியர் ஹிட். சந்திச்ச முதல் பந்து 6 இன்டு தி ஆடியன்ஸ் சொல்லலாம். இம்ப்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2 4 ஒரு 6ன்னு. லாஸ்ட் 1. வெல் பிளேட். நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல கிளியர் ஹிட் அனுப்பாங்க ஃபீல்டர் விக்கி. எஸ் நல்ல டேக்குங்க. பாலோட அண்டருக்கு போனாரு. கீழே போய் பிடிச்சாருன்னு சொல்லலாம். ஆனா எக்ஸ்பென்சிவா போயிருக்கு இந்த ஓவர். ஒரு ஓவர் முடிவுக்கு 15 ஒரு விக்கெட். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட கவி. வெல் பிளேட். கேப் பிளான் பார்த்தா எஸ் ஃபீல்டரை கிராஸ் பண்ணிருக்கு. பின்னாடி ஒரு ஃபீல்டர் இருக்காரு விக்கி. சிங்கிள். பேட்ஸ்மேன் கோகுல் லெஃப்டி வரும். சான்ஸ் ஃபார் அம்பையர் பக்கமா பால் டர்ன் ஆயிருச்சு. அதிகபட்சமா 2 ரன் கிடைக்கும் நினைக்கிறேன். பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஈஸி டு கம்ஃபர்ட்டபிள் டூயிங். எஸ் 2 ரன். வெல் பிளேட். வந்த திசையில ஆடிட்டு ஃபீல்டர் கையில மிஸ் ஃபீல்ட். அவர் தாண்டி போயிருச்சு பந்து. பவுண்டரிங்க. பாலாக்கு பின்னாடி ஒரு சூறாவளி. 2 ரன். சம்பளம். நீங்க வேணா வந்து போன புடிச்சு. லாஸ்ட் பால் வைட் ரீபால். அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க. டாப் எட்ஜ். இங்க கீப்பர் பிடிச்சுவார் தமிழ். நல்ல டேக்கன். கீப்பர் விக்கெட் கொடுத்து இரண்டாவது விக்கெட் இலக்குற 2 விக்கெட். 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. 23 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட இன்னர் சர்க்கிள் 4 பேரோட தனபால் வந்திருக்காரு. அரௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்கர் ஒன். ஃபிளாட்டா பனிஷ் பண்ணாரா? அங்க ஃபீல்டர் கேட்சா பிடிப்பாருன்னு பார்த்தா அவர் அண்ணா அந்த மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. கரையை தாண்டிருச்சு. இங்க இருந்து இந்த மாதிரி ஷாட் நிறைய தேவைப்படுது. நியூ பேட்ஸ்மேன் கோகுல் ஸ்ட்ரைக்ல டிஃபென்ஸ் மைண்ட் செட். இந்த பக்கம் ஆடிட்டாரு பவுலருக்கும். அதனால சிங்கிளா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஷாட்டுங்க. நேருக்கு நேரா கேமராமேனை நோக்கி அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டர் வந்து பிடிச்சிட்டாருங்க. உங்களை நான் காப்பாத்துறேங்கிற மாதிரி சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 34 ரன் ஆடிருக்காங்க. 2 விக்கெட் இருந்து மான்ஸ்டர். பவுலிங் எண்டில் விக்கி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர். டாப் பேஜுங்க. அங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால். பார்வை பந்தின் மேல் இருந்த காரணத்தினால் ட்ராப்புங்க. அங்கே விட்டு அதனால அலைஞ்சு வரும். அப்படிங்கிறப்போ இங்கே 2 ரன் அவுட்டாங்க. செகண்ட் ஒன். ஸ்லோயர் 1. ஸோ எல்பிடபிள்யூ இருந்திருந்தா கண்டிப்பாக இது விக்கெட்டுன்னு சொல்லலாம். சிங்கிள். லோ கேப்டா கீழே வந்துச்சு. உருட்டல் பந்து டாட் பாலுங்க. லாஸ்ட் ஒன் மோர். அப் டு வித் இருந்துச்சு. 6 ரன்ல இந்த ஓவரை போட்டாருன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட இன்னொரு ரன் ஓடி 7 ரன்னா மாத்துறாங்க. 4 ஓவர் முடிவில் 41 3 விக்கெட் இழந்து மான்ஸ்டர் சிசி. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 64 தேவை. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஷான் வந்திருக்காரு. லெக்கட்டர் மாதிரி போட்டாரு. வித்தே கொடுக்காம யாக்கிங் லென்த்ல கால் குத்து பந்து டாட் பால். இன்சைட் எட்ஜ் மிடில் ஸ்டம்பா பதம் பார்த்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஹரி அவரோட விக்கெட் மாறி போகுது. இங்க அடுத்த பேட்ஸ்மேன் வந்த உடனே ரிவர்ஸ் திரும்பினாரு. டாட் பால். அப் டு வித்தே கொடுக்காம அவரே பிடிச்சிட்டாரு. இந்த ஓவரை வெறும் 3 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காரு. 5 ஓவர் முடிவுக்கு 44 விக்கெட் இழந்து. துணை பவுலர் விஜய் இந்த ஓவர் அவருக்கான செகண்ட் ஓவர். திரும்பின பக்கமாவே போட்டாரு. அட்ஜஸ்ட் பண்ணாரு லென்த் டாட் பால். செகண்ட் ஒன். ஒயிட் பாலை விரட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். விட்டுருந்தா ஒயிடா இருந்திருக்கும் மேபி. சிங்கிள். நல்லா திருகினாரு. இங்கேயே தூங்கிருச்சுன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் நல்ல டேக். அடுத்த பேட்ஸ்மேன் ஹைட்மேன் ஒரு நிக்கு இருந்துச்சு. நல்லா தடுத்துட்டாரு ஷான். ஐயோ டாட் பால். நல்லா ஃப்ளைட் பண்ணி தூக்கி போட்டாரு நேருக்கு நேரா. எஸ் பவுண்டரி கேப்ல போயிருக்கு. டீம் 50 இந்த பவுண்டரியோட 6 ஓவர் முடிவுக்கு 50 ரன் 4 விக்கெட் இருந்து. லாஸ்ட் ஓவர் போட கவி வந்திருக்காரு. கேப்ல பிளேஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது எல்லை கூடையும் தாண்டிருச்சு. எஸ் இன்டு த கரை. 6 போன ஓவரோட கடைசி பந்து 4. இந்த ஓவரோட முதல் பந்து 6. ஸ்விட்ச் கிட்டல திரும்பின பக்கமா காலை நோக்கி போட்டாரு. சிங்கிள்.
தெரியாத விஷயம் வித்தே கொடுக்காம போட்டாருங்க. ஃபேஸில் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு. விஜய் வந்தார், நல்ல டேக்கன். அவருக்கும் தான் தெரியும். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்தி இப்போ ரீசெண்டாக பெரிய சுத்துக்கு போனார். அட்வான்ஸாக போயிட்டாருன்னு நினைக்கிறேன். பந்து நின்று வந்துச்சு. சிங்கிள். ஊரில் இருந்த கமெண்ட் செக்ஷன் அவர் பேரை சொல்லுங்க. நல்ல ஷாட்டுங்க. பவர் ஹிட்டிங். அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன். அனதர் பிரேக் த்ரூ. நிக்கி அங்கே நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அரசன் ஃபுல் டாஸ் பால் இங்கே ஆடிட்டு ஒரு சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த மேட்சை 46 ரன் வித்தியாசத்தில் திருப்பூர் மேக்ஸிமஸ் ஒரு ஹியூஜ் வின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனலை வின் பண்ணி முதல் டீமாக ஃபைனலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஹார்ட் லக் மான்ஸ்டர் சிசி. வாழ்த்துட்டு பைசா செக்யூர் பண்ணியிருக்கீங்க.